WrestleMania Night 1 main event, the triple threat match, CM Punk versus Roman Reigns versus Seth freaking Rollins. இந்த மேட்ச் தாங்க வெறியா இருக்க போது. WrestleMania Night 1 மெயின் event. 3 பேரோட ஸ்டார் பவர் அவ்வளவு பவர், வேற லெவல். 3 பேருமே டாப் ஸ்டாருங்க. பத்தாக்கு பால் ஹேமன் இன்வால்மெண்ட் வேற. இதுல இந்த மேட்ச் யார் ஜெயிப்பான்னு சொல்றதே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குங்க. ஒரு 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 ரா பார்த்தா எப்படின்னா செத்ரால் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு ஸ்மாக் டவுன் பார்த்தா சிஎம் பங்க் ஜெயிக்கிறானோ ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி. இல்லைன்னா ரோமன் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எப்படி இருந்தாலும் பால் ஹேமன் ரோமன் ரெஞ்ச் மேல பெரிய டர்னா கொடுத்துருவான். அது கண்டிப்பா கொடுக்க போறான். அதுவும் இல்லாம நைட் ஒன்னா சும்மா புஷ்லாம் முடிக்க மாட்டாங்க. சும்மா ரோமன் ரெஞ்ச் தோத்தான் இல்ல சிஎம் பங்க் ஜெயிச்சா அந்த மாதிரி டக்குலாம் முடிக்க மாட்டாங்க. ஏதோ பெரிய ஷாக் வச்சு தான் முடிப்பாங்க. WWE தெரியும் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ரோமன் ரெஞ்ச் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டானா, ரோமன் ரெஞ்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆர்ட்ஸ்லயும் பார்த்தாலும் சரி, எதுலயும் பார்த்தாலும் சரி. எப்படி சொல்றேன்னா, பால் ஹேமன் இன்வால்மெண்ட்னால தான். பால் ஹேமன் ஒருவேளை ரோமன் சைட்ல இருந்துதான் நான் சொல்லியிருப்பேன் ரோமன் ரெஞ்ச் ஜெயிச்சிருவாருன்னு. ஆனா ரோமன் ரெஞ்ச் கூட யாருமே இல்ல, வைஸ் மேனே இல்ல. பத்தாக்கு சிஎம் பங்கோட ஃபர்ஸ்ட் எவர் மெயின் event மேட்ச் WrestleMania. இதுல சிஎம் பங்க் ஜெயிக்கதா அதிக வாய்ப்பு இருந்தாலும் செத் ராலின்ஸ் வந்து ஒரு மூலக்காரன். அவன் என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் நடக்கிற சண்டே அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஆனா இது கன்ஃபியூசிங்கா இருங்க, யாரு செத் ராலின்ஸ்க்கு சிஎம் பங்க் தான் டக்கரா இருக்கு. யாரு தோப்பா யார் ஜெயிப்பான்னு WrestleMania தெரிய போது. ரோமன் ரெஞ்ச் பெரிய உண்மையான பெட்ரியல்னா என்னன்னு. ஏன்னா பால் ஹேமன் இத்தனை நாள் சும்மா தான் பெட்ரியல் பண்ணிட்டு இருந்தாரு சிஎம் பங்க் ஃபேவருக்காக. ஆனா இது உண்மையான பெட்ரியல் நடக்க போது ரோமன் ரெஞ்சுக்கு. அது ரோமன் ஷாக் ஆயிட்டு WrestleManiaக்கு அப்புறம் ரோமன் ரெஞ்சுக்கு சிஎம் பங்க் தனியா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சம்மர் ஸ்லாம் 2 பேர் தான் சண்டை போட போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி வந்து பால் ஹேமன் வச்சு பில்ட் ஆயிட்டே இருக்க போகுது. ஆனா என் ப்ரிடிக்ஷன் என்ன, சிஎம் பங்க் தான் இந்த மேட்ச் ஜெயிக்க போறாரு. ஒருவேளை ஏதோ குழப்படி நடந்து வேற ஏதாவது நடந்துச்சுன்னா செத் ராலின்ஸ். ஆனா ரோமன் ரெஞ்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. உண்மையை சொல்லணும்னா வாய்ப்பு இல்ல. நீங்க எல்லாம் கடுப்பாங்க தெரியும், எனக்கு ரோமன் ரெஞ்ச் ஃபேன் எல்லாம் தெரியும். ஆனா ரியாலிட்டி அதாங்க, ரோமன் ரெஞ்ச் ஜெயிக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை ரோமன் ரெஞ்ச் ஜெயிச்சா வந்து என் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, சிஎம் பங்க் ஜெயிப்பாரு. சிஎம் பங்க் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சிஎம் பங்க் கூட பால் ஹேமன் போயிருவாரு. எப்பவுமே சிஎம் பங்க் கூட தான் இருக்க போறாரு. அதான் நடக்க போகுது பாருங்க. இல்லைன்னா செத் ராலின்ஸ் இப்ப என்னமோ ராக்கோட கொஞ்சம் ஹிண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. ராக் ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு வராரு, என்னன்னு தெரியல. இந்த ஹிண்ட் WWE ஹிண்ட் எல்லாம் இப்ப சீரியஸ் எடுத்துக்கிறோம். மாதிரிலாம் இல்ல, இவங்க எது பண்ணாலும் ஒரு காரணத்தோட பண்றாங்க. அதனால செத் ராலின்ஸே ஒரு மாதிரியா தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா ஃபைனலி நான் என்ன சொல்றேன், சிஎம் பங்க் ஜெயிப்பாரு. சிஎம் பங்க் பால் ஹேமன் கூட்டிட்டு போயிருவாரு. அவர் கூட ரோமன் ரெஞ்ச் தனி மரமா நிப்பாரு. அதான் WrestleMania எண்டு. அதோட WrestleMania Night 1 எண்டு. இதோட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாக்குற யாரும் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.